இவ்விதமாக குந்தவ பிராட்டி ஓயாமல் சிந்திச்சுக்கிட்டே இருந்தா. சரி, இலங்கைக்கு அனுப்பும் அந்த படைக்கு சைன்யத்துக்கு யாரை தளபதியாக போடலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய விவாதமே நடந்துச்சு. யாரை போடலான்னு கேட்கும்போது அருள்மொழி தான் இதுக்கு சரியான ஆள்னு குந்தவை பிராட்டி முடிவு பண்ணாங்க. தம்பி அருள்மொழி, உன்னை ஒரு கணம் பிரிஞ்சிருக்கிறதுனா கூட என்னால் முடியாது, என் உயிரே நீ தான். ஆனால் கூட உன்னை போக சொல்ல வேண்டிய சமயம் வந்துருச்சு, இலங்கையோட தலைவனாக நீ தான் போகணும் அப்படின்னு சொன்னான். இளவரசர் அருள்மொழி தேவர் குதூகலத்தோடு அதுக்கு ஒத்துக்கிட்டார். அரண்மனை வாழ்விலிருந்தும் அந்தப்புற மாதரசிகளோட அணைப்பிலிருந்து எப்படா தப்பிப்போன்னு அவருக்கு மனசுக்குள்ளே ஒரே எண்ணமாக இருந்தது. நம்ம அக்காவே சொல்லிட்டாங்க, இவன் நம்மளை தடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு அவருக்கு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. குந்தத்தேவி மனம் வச்சுட்டாக்க சோழ நாட்டில் வேறு யாரும் அதை தடுக்க முடியாது. இளங்கோ வழிமகனும் தென் திசை சைன்யத்தோட மாதாண்ட நாயகர், அதாவது படை தளபதியாக ஆனார். இலங்கைக்கு போனார். அங்கே படைத்தலைமை வச்சு சில காலம் போர் நடத்தினார். ஆனால் போர் சீக்கிரம் முடிகிறதா இல்லை, இழுத்துக்கிட்டே போச்சு. ஆனால் இவர் நடத்துகிற போருக்கும் மற்றவங்க நடத்துகிற போருக்கும் ஒரு வித்தியாசம் இருந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இவர் தாய்நாட்டிலேருந்து வேண்டிய தளவாடங்கள், சாமகிரிகள் இதெல்லாம் இவருக்கு இங்கேருந்து வரவழைச்சார் சோழ நாட்டிலேருந்து. ஆனால் சரியான நேரத்துக்கு சேரலை. அதனால் அவர் நேராக தன்னுடைய தாய்நாட்டுக்கே வந்தார். அப்பாட்ட சொல்லி வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு கிளம்புறதுக்கு ஆயத்தமானார். அருமை தம்பியை போர்க்களத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி பழையாருடைய பிரதான மாளிகையில் மங்கள நிகழ்ச்சியெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தா அக்கா. அருள்மொழி தேவர் புறப்பட்டப்போ அரண்மனை முற்றத்தில் வெற்றி முரசுக்கள்லாம் அடிக்கப்பட்டது. சங்கங்கள் ஆர்ப்பரித்தன, சிறு பறைகள் ஒலித்தன, வாழ்த்து கோஷங்கள் வானையை எட்டி பிடிச்சிது. சோழகுலத்து தாய்மகன் அனைவரும் அரண்மனை செல்ல குழந்தைக்கு ஆசி கூறி நெற்றியில் மந்திரித்த திருநீற்றை இட்டு திருஷ்டி கழித்து வழி அனுப்பினாங்க.